2020 உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் திடீர்னு தொலைக்காட்சியில் தோன்றி கொரோனா வரப்போகுது, அதை சமாளிக்கிறதுக்கு ஒரே வழிதான் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் 1 மாசம் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்கும், 2016ஆம் ஆண்டு இதே மாதிரி திடீர்னு டிவியில் வந்தார். டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்புன்னு சொல்லி எல்லார்கிட்ட இருக்கிற 500 ரூபா 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்னைக்கு எவ்வளவு மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் வெயில்ல நின்று செத்தாங்க. இதுதான் நம்முடைய தலைவர் தொலைக்காட்சியில வந்தா மக்கள் மகிழ்ச்சியோட பாக்குறாங்க. இதான் நம்முடைய தலைவருக்கும் ஒன்றிய பிரதமருக்குமான அந்த வித்தியாசம். அது மட்டும் இல்ல, மக்கள் இருக்கிறது பிடுங்குற ஆட்சி ஒன்றிய பாஜக ஆட்சி, மக்களுக்கு எப்போதுமே கொடுக்கின்ற ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தமிழகம் 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக பெற்றிருக்கு. அதற்கு என்னெல்லாம் இடைஞ்சல் செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு திட்டம் போட்டு ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு இருக்கு. மொழி உரிமை, கல்வி உரிமை, நிதி உரிமைன்னு ஒவ்வொரு உரிமையும் பறிக்க பார்க்கறாங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நுழைக்க பார்க்கறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு பக்கமே எட்டி பார்க்காத திரு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் தேர்தல் வருதுன்னு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் வருவாங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் வராது, எந்த திட்டமும் வராது. சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் ஒதுக்கல. ஆனா அவங்க பட்ஜெட்டை முழுசா படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில இருந்து ஒரு பாராட்டு குரல். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் மேற்கு மண்டல திமுக இளைஞரணி சந்திப்பு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. உங்க தங்க வெள்ளி நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்ட் தான் பெஸ்ட். உங்கள் தங்கம் வெள்ளிக்கு உடனடி பணம். KAG Tiles, South India's #1 brand, proudly introduces premium sanitary ware and bath fittings. KAG Tiles and Sanitary Ware. மாட்டேங்குது அப்படின்னு சொல்றார் திரு மோடி அவர்கள். அதே மெட்ரோக்கு நாம நிதி கேட்கும் பொழுது கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நிதி கேட்டோம். அந்த நிதியை, மெட்ரோ நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கல. இதுல மகளிர் விடியல் பயணத்தை எப்படியாவது ரத்து செய்யணும் அப்படின்னு திரு மோடி அவர்கள் விமர்சனம் பண்றார். நீங்க கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பழமொழி, ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிடைச்சிருக்கிறார். இன்னைக்கு பாஜகவுடைய நோக்கம் மக்களை எப்படியாவது தொந்தரவு பண்ணி மதச்சு வெறுப்பை பரப்பணும். அதனால ஒவ்வொரு மாநிலமா வெறுப்பு அரசியலை பரப்பிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வாலாட்டலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ற மகத்தான தலைவர் இருக்கின்ற வரைக்கும் பாஜகவுடைய கலவர அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கு உள்ள நுழைய விடமாட்டாங்க. போன வாரம் காரைக்காலுக்கு வந்த திரு அமித்ஷா அவர்கள், நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, செய்திகளை பார்த்திருப்பீங்க, ஒரு செவுத்துல பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தார். நீங்க எவ்வளவுதான் பெயிண்ட் அடிச்சாலும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய சங்கி கூட்ட முகத்துல கரியத்தான் நிச்சய தமிழ்நாட்டு மக்கள் பூசுவாங்க. இப்ப நடக்கிறது 8 கோடி மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு போர். பாசிஸ்டுகள், அடிமைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வராங்க. தமிழ்நாட்டை எப்படியாவது சீரழிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இளைஞரணியினர், நிர்வாகிகள் உங்களுடைய கைகள் இருக்கு. நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு அன்பு வேண்டுகோள், உங்களுடைய வீட்டை முதல்ல அரசியல் படுத்துங்க. தினமும் உங்க வீட்டில் இருக்க உங்களுடைய அரசியல் பேசுங்க, விவாதம் பண்ணுங்க. டெல்லி பாசிஸ்டுகளும் உள்ளூர் அடிமைகளும் தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் துரோகம் செஞ்சிருக்கிறாங்கன்னு எடுத்து சொல்லுங்க. உங்களுடைய லைஃபை முதல்ல நீங்க நல்லா ஸ்டடியா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டடி பண்ணிக்கோங்க. குடும்பம் மிக மிக முக்கியம். அதை விட முக்கியம் உங்களுடைய அடுத்த தலைமுறையினர். அதனாலதான் நம்ம இத்தனை விஷயங்களையும் போராட்டி பண்ணிட்டு இருக்கிறோம். வீடு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இளைஞரணி நிர்வாகிகள் நீங்க பணியாற்றணும். ஒவ்வொரு வீடா போய்
கழகத்துடைய கொள்கைகளையும் அரசினுடைய திட்டங்களையும் சாதனைகளையும் எடுத்து கூறுங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வெறும் 50 நாட்கள் தான் இருக்கு. இந்த 50 நாட்களுக்கு நீங்க கொடுக்க போற உங்களுடைய உழைப்பு அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற போகுதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய பணிகளை செய்யுங்க. இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையே நடக்கின்ற ஒரு ஜனநாயக போர். இந்த போர்ல தமிழ்நாடு நிச்சயம் ஜெயிச்சு காட்டும். டெல்லிக்கு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு அப்படிங்கறத தமிழ்நாட்டு இளைஞர்கள் ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய நேரம். அதுக்கு இளைஞரணி நிர்வாகிகள் உங்களுடைய உழைப்பு மிக மிக முக்கியமானதாக இருக்கணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இளைஞரணியில சரியாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் நிச்சயம் சரியான நேரத்தில் கொடுப்பார். இந்த தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தலைவர்கிட்ட என்னுடைய வேண்டுகோளை பல முறை வச்சிருக்கேன். நிச்சயம் தலைவர் அவர்கள் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதனால உற்சாகமா வேலை செய்யுங்க. இன்னைக்கு சில பேர் நம்முடைய இயக்கத்தை அழிச்சிடலான்னு பகல் கனவு காணிட்டு இருக்காங்க. நம்மள யாராலையும் எந்த நேரத்திலையும் அழிக்க முடியாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்கனவே இதற்கான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா சொன்னது, எங்களை அழிச்சு புதைக்கலான்னு நீங்க 4 அடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க, நீங்க குழியை வெட்டுறதுக்குள்ள நாங்க 6 அடி வளர்ந்துருப்போம். உடனே எங்களுக்காக 6 அடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க, நீங்க குழியை வெட்டுறதுக்குள்ள நாங்க 8 அடி வளர்ந்துருப்போம். உடனே எங்களுக்காக 8 அடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க, அதுக்குள்ள நாங்க 16 அடி வளர்ந்துருப்போம். நீங்க எங்களை வெட்ட நினைச்சீங்கன்னா நாங்க வளர்ந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய கழக இளைஞரணியை பார்த்து சொன்னார். அதே போல உங்களுக்கு நாங்க சொல்லுவதெல்லாம், இத்தனை மூத்த 1000 உடன்பிறப்புகள் இருக்கின்ற வகை நாங்க வளர்ந்துட்டே தான் இருப்போம் தவிர உங்களால எங்களை அழிக்கவே முடியாது. இங்க கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞரணி தம்பிமார்கள் சார்பா நான் மீண்டும் சொல்கின்றேன், எங்களுடைய உதயசூரியன் அப்படிங்கிறது வெறும் ஏதோ செவுத்துல வரைஞ்சு வைக்கிற சின்னம் கிடையாது. கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தர் அவருடைய இதயத்திலும் ரத்தத்திலையும் ஊறி போன சின்னம் உதயசூரியன். அண்ணா கண்டெடுத்த சின்னம் உதயசூரியன். கலைஞர் கட்டி காத்த சின்னம் உதயசூரியன். தலைவர் அவர்களால வெற்றியை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்னம் உதயசூரியன். உயிர் போனால் போகுமே தவிர உதயசூரியன் எங்களை விட்டு போகாது. எத்தனை பேர் வந்தாலும், யார் எங்களை எதிர்த்து நின்னாலும் களத்துல ஜெயிச்சு மீண்டும் ஆட்சி அமைக்க போறது உதயசூரியன் தான். நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க, மினிமம் 200 தொகுதி, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுன்னு. நம்முடைய இளைஞரணி தம்பிமார்கள் அடுத்த 50 நாட்கள் களத்துல இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்கன்னா, நம்முடைய பணிகளை சரியா செஞ்சீங்கன்னா 200 இல்ல 200க்கும் அதிகமான தொகுதிகள்ல நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். எனவே அந்த டார்கெட்டை மனசுல வச்சுக்கிட்டு ராக்கெட் வேகத்துல நம்முடைய வேலைகளை நாம செய்யணும். ஆகவே 10 தோல்வி பழனிசாமியையும் மொத்த தோல்வி மோடியையும் மறுபடி நீங்க விரட்டி அடிக்க வேண்டும். கழக அணியுடைய வெற்றி கணக்கு இந்த மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்கணும். கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கணும். நம்முடைய தலைவர் 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலில் உட்காரணும்னா நீங்க ஒவ்வொருத்தரும் இரவு பரவு பார்க்காமல் பணியாற்றுங்க. மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் உங்கள்கிட்ட இருக்கின்ற உற்சாகத்தை பார்க்கும்பொழுது நம்முடைய வெற்றி நிச்சயம் உறுதிங்கிறத நான் இங்கே சொல்லிக் கொள்கின்றேன். சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இளைஞரணியினுடைய பங்கு மிக மிக முக்கிய காரணமாக இருக்கணும். உங்க அத்தனை பேருடைய பணிகளும் சிறக்கட்டும். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, பல்வேறு தூரங்களிலிருந்து, பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்க. நான் உங்ககிட்ட தயவு செய்து கேட்டுக்கொள்வதெல்லாம், திரும்பி போகும்போது மிகுந்த பாதுகாப்போடு கவனமாக உங்களுடைய பயணத்தை நீங்க வகுத்துக்கோங்க. அடுத்து பிரச்சாரத்திலையும் கழகத்துடைய வெற்றி விழாவிலும் மீண்டும் உங்களை எல்லாம் நான் சந்திக்கின்றேன். வெல்வோம் ஒன்றாக. தலைவர் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.